வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து எந்தெந்த யூனிட் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டில் இருக்குது, எந்த யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாகவே எல்லா பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் சயின்ஸை பற்றின வீடியோ. இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த இது பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கணுமா சார் அப்படின்னா தேவையில்லை. இருந்தாலும் அந்த டூ யூ நோ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து மட்டும் 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. குரூப் 4 குரூப் 3 குரூப் 7 இதில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் வந்து உங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் டாப்பிக்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் போங்க. இது வந்து நீங்கள் 10th 9th இந்த மாதிரி ரிவர்சிங் அதில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைனாக படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கான்செப்ட் ஓரியன்டாக தான் படிக்கணும். புக் பேக் கொஸ்டின்ஸு டூ யூ நோ இதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டாக படிங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான் இதுலையும் சொல்கிறோம். இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்ளைடு சயின்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சயின்ஸ் ஓரியன்டட். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பயன்பாட்டு இயற்பியல், பயன்பாட்டு வேதியியல் சொல்லி டாபிக் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ரொம்ப லைன் பை லைனாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. புக் பேக், டூ யூ நோ இது இல்லாமல் ரியல் டைம் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சயின்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் மென்ஷன் பண்ணல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6th 7th இதில் வந்து யூனிட் மென்ஷன் பண்ணல. ஏன் யூனிட் மென்ஷன் பண்ணலன்னா இதில் 3 டேர்ம் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிடுங்கன்னு சொல்லி யூனிட் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட ஒரிஜினல் PDF நம்ம டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அல்லது இந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜி இந்த மாதிரி 1 by 1 அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.